காணலாம், கழிக்கலாம், கவி புனையலாம், பாடலாம், பணியலாம், பல்கலை அறியலாம், நாடலாம், நவிழலாம், நல்லன பெருக்கலாம், தேடாமல் தெளியலாம், சிவசிந்தனை ஒன்றினாலே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லஹரியின் 71வது ஸ்லோகத்தை காண்போம். ஆரூட பக்தி குண குஞ்சித பாவ சாபயுக்தை சிவஸ்மரண பான கணைரமோகைஹி நிர்ஜித்ய கில்பிஷரி பூன் விஜயீ சுதீந்திரஹ சானந்தமாவஹதி சுஸ்திர ராஜலக்ஷ்மீ. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். பக்தி நான் எனும் பாவனை கொண்டு சித்த சிவ தியானம் எனும் அம்பு தொடுத்து முற்றிய தீவினை பல முறித்து வெற்றி எனும் மாலை கிடைத்து கற்றவர் பெறுவாரே காலம் கடந்த ஞான முக்தி எனும் சிவ பேரு பெற்று கற்றவர் பெறுவாரே காலம் கடந்த ஞான முக்தி எனும் சிவ பேரு பெற்று. இப்பாடலின் விளக்கமானது, மகேஷா, எவன் சிறந்த பக்தி என்னும் நான் கயிற்றினால் வளைக்கப்பட்ட பாவனை என்ற வில்லில் தொடுக்கப்பட்ட சிவ தியானம் என்ற அம்புகளால் தீவினைகள் என்கிற பகைவர்களை அழித்து வெற்றி கொள்கிறானோ அவனே சிறந்த அறிவாளியாகிறான். காலத்தை வென்ற முக்தி எனும் சிவ மோட்சத்தை அவனே அடைகின்றான். நமஸ்காரம். ரிஷப வாகனார் சிவனின் இடமுடை மெய் நாயகியும் இனிமையும் இதமான சொல்லுடை இமையன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரெழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதிபராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தர வல்லது, ஆனந்தம் நிறைந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கச் செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தமடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்திழையாளை, எல்லோர்க்கும் இனியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாய் அவளை, தலைவியை, தற்பரையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.
71வது ஸ்லோகம். நகாநாமுத்யோதைர் நவநலினராகம் விகசதாம் கராணாம் தே காந்திம் கதய கதயாம கதம்புமே கயாச்சித் வாசாம்யம் பஜது கலயா ஹந்த கமலம் யதி கிரீடல்லக்ஷ்மி சரணதலலாக்ஷா ரசச்சணம். தமிழ் கவிதை வடிவம். வர்ண நக ஒளியின் ரூபம் காணும் வண்ணத்தாமரை அழகு வண்ணம் இன்னும் காண மிகு கண்கள் வேண்டும். வர்ண நக ஒளியின் ரூபம் காணும் வண்ணத்தாமரை அழகு வண்ணம் இன்னும் காண மிகு கண்கள் வேண்டும். இதய தாமரை எழிலின் கோலம் கமலசரண் திருமகள் தேவி பாதப்படிம பாக்கிய நிறமொத்ததே. திருமகள் தேவி பாதப்படிம பாக்கிய நிறமொத்ததே. அன்னையே, உன் விரல் நகங்களின் தாமரை நிற வர்ணம் வார்த்தைகளால் வர்ணிக்கக்கூடியது அல்ல. அந்த நிறம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீஹரியின் பாதம் அருகில் செந்தாமரை மலரில் வாசம் செய்யும் மகாலட்சுமியின் பாத நிறங்களுக்கு வேண்டுமானால் ஒப்பிட்டு கூறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.